ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா காரைக்காலில் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை காரைக்கால் இல்லை, இது வந்து ஐயா என்ன மாவட்டம்யா? ஐயோ மாவட்டம் பேரை மறந்துட்டேன். கடவாசல் இல்லையா? என்னையா இது? திருக்கருவூரில் வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. இவனுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிக்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியான மிக்சிங் இல்லை. இது என்ன மிக்சிங்னு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், செவனப்பில் வந்து ஒரு குலுக்கிட்டாங்க. ஓகே டன். என்ன நடந்துச்சுன்னா ஆக்சுவலாக செவனப்பை வந்து நார்மலாக குடிக்காமல் செவனப்பில் வந்து லெமனு மையா அந்த லெமனை காட்டுங்க. அதெல்லாம் உள்ளே கலந்துச்சு. ஐயா எல்லாம் லெமனை உள்ளே போயிடுச்சு. இதுக்குள்ளே லெமனை ஊற்றி அதை செவனப்புக்குள்ளே ஊற்றி நாங்கள் குடிக்கிறோம். ஸோ குடிச்சிட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பக்கம்தான் வந்து கண்ணகியோட ஊர். என்ன ஊர்? பூம்புகார். ஸோ பூம்புகார் போயிட்டு அங்கே ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஐயா கிளாஸை கையிலே கொடுத்துட்டாங்க ஐயா. ஓகே டன். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? பூம்புகார் பீச். ஐயா பூம்புகார் பீச் தானே இது? ஓகே டன். பூம்புகார் பீச்சில் போயிட்டு சூப்பரான விளாக் எடுக்கலாம். இப்போ போகிற வழியெல்லாம் எடுப்போம். அதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிச்சிருவோம். சியர்ஸ். எப்படி இருக்குது ஜூஸு? வேற லெவல் ப்ரோ. வைபு லெமன் வாடையெல்லாம் அடிக்குதான். ஓகே டன். ஒரு நாள் தானே, இதுக்கப்புறம் வர மாட்டாங்க. முள்ள ஊற்றுலாம் இங்கே பாருங்க, பாதி தான் ஊற்றுவோம். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக 7 லெமன் ஃப்ளேவரு அடிபொலி. லைட்டாக கொஞ்சம் சத்தியமாக இது 7 தாங்க. அதுக்கு உண்மையான அத்தாச்சி யாருன்னா நம்மால் குடிக்கிறாப்புல. நம்மால் வந்து டீ டோட்லர்லேயே சிறப்பான டீ டோட்லர். அதனால் நீங்கள் தாராளமாக நம்பலாம். 7 வெறும் லெமனு. ஓகே டன். ஆக்சுவலாக நாங்கள் ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது சூப்பரான ஒரு ட்ரீஸ். ஐயோ இது ட்ரீ இல்லை, தோட்டமாடா. பருத்தி பயிரிடுற இடம் இருந்துச்சு. ஸோ அதை நடுவில் நின்று நம்ம வீடியோ எடுத்தோம். அதில் ஒரு அண்ணன் இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்போம், இப்போ என்னண்ணா இது? பருத்தி இது பஞ்சு மாதிரி இருக்கும். சீசன் இப்போ பறிச்சுட்டு எங்கே வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களா, உள்ளூர் தானே? எங்கே இது அனுப்புறது வந்து வெளிநாடு போவோம், இல்லை லோக்கல்லையும் திருப்பூர் போவோம். திருப்பூர். ஓகே. இந்த பஞ்செல்லாம் எடுத்து ஃபுல்லாக திருப்பூருக்கு தான் அனுப்புவாங்க. ஓகே. இதுலேருந்து பஞ்சு எடுத்து மேக்ஸிமம் திருப்பூருக்கு தான் இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். நாமளும் இப்போ பருத்தி தோப்புக்குள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அந்த பறிக்கிறவங்களோட சேர்ந்து எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பறித்து பார்த்துடலாம். தோருக்கே பருத்தி இதுதான். இது மாதிரி தான் பறித்து இதுலேருந்து பஞ்சு எடுத்து அந்த பஞ்சை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உள்ளே தான் பறிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் தான் பருத்தி. இல்லைண்ணா இன்னைக்கு எத்தனை மூட்டைண்ணா? ஆமாங்கண்ணா யூடியூப்பில். இன்னைக்கு எத்தனை மூட்டை? 8 மூட்டையா? 2 மூட்டை. ஓ 2 மூட்டை இன்னைக்கு. சூப்பர். மொத்தமாக எவ்வளோண்ணா வரும் இன்னைக்கு? எத்தனை மூட்டை வரும்? ஒரு 3 மூட்டை எடுத்துகிட்டு போட்டாங்க. 3 மூட்டை ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ 2 மூட்டை ரெடி ஆகிருக்கு. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மூட்டை. சூப்பர். எவ்வளோ நேரம் ஆகும் பறித்து முடிக்க? காலைல எத்தனை மணிலேருந்து பறிக்கும்? 8 மணி நேரம். 8 மணி நேரம். காலைல 7 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும். சூப்பர். இதுதான் மேக்ஸிமம் பருத்தியா? இப்போ ஒன்று பறித்து காட்டுறீங்களா எப்படி பறிக்கிறதுன்னு? எடுக்கிறது இது பூவாக எடுக்கிறாங்க. எடுக்கிறாங்க அவங்க எடுக்கிறது. இப்படி எடுக்கிறாங்க. நான் வந்து ஆஞ்சிடுவோம்.
ஓ அதுலேருந்து பஞ்சை மட்டும்தான் எடுப்பீங்களா? இது பஞ்சை எடுப்போம், அப்படி காயாவும் ஆஞ்சிடுவோம். ஓ ஓகே ஓகே. காயானா இதோ இந்த மாதிரி? இல்லை, இது அப்படி பிடிங்கிடுவோம். கம்மிங்க. ஓ இதை பிடுங்கிட்டு இதுலேருந்து பஞ்சை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணுறது. இது வீட்டில் போய் நிழலில் உட்காந்துக்கிட்டு எடுக்கிறது. ஓ ஓகே ஓகே. இப்போ அர்ஜென்ட்டுக்கு பிடுங்கும்போது காயாவும் பிடிங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி பஞ்சை மட்டும் செப்பரேட்டாக கூட பிடிங்கிக்கலாம். ஓ ஓகே ஓகே. ஃபோன் பண்ணிட்டுமா? வெய்ய நேரத்தில் புரியல. வெய்ய நேரத்தில் இது மாதிரி எடுத்துகிட்டு போய் நிழலில் உட்காந்து பஞ்சை வெளியே எடுத்துக்கிறது. ஓ ஓகே ஓகே. ஸோ இப்போ வெயில் இல்லாததால நீங்கள் பஞ்சை மட்டும் தனியாக எடுத்துக்கிறது. ஓகே ஓகே. பஞ்சு ஓகே ஓகே. ஆமாம் தலகாணியில் வைப்பாங்க. ஓகே. ஓ இது பருத்தி பஞ்சு நெசவு பருத்தி. ஓகே ஓகே. ஆமாம். ஓ அது வந்து மரத்துலேருந்து எடுக்கிற பஞ்சு தான் வந்து தலகாணிக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து துணி நெய்கிறது. ஓ ஓகே ஓகே. ஆக்சுவலாக 2 பருத்தி இருக்குது போல இருக்குது. ஒன்று வந்து தலகாணி பருத்தி. ஓ பஞ்சில் மொத்தமாக 2 விதம். இலவம் பஞ்சு வேறு, இது பருத்தி பஞ்சு வந்து நம்ம துணிக்கு உள்ளது. ஓகே ஓகே. நெசவு பஞ்சு இது. ஓ ஸோ இன்றைக்கி தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சில் 2 விதம் இருக்குது. ஒன்று துணி நெய்கிற பஞ்சு தான் வந்து இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம். இந்த தலகாணி மற்ற பஞ்செல்லாம் வந்து மெத்தை செய்கிறதெல்லாம் வந்து இலவம் பஞ்சு. ஓ சூப்பர். ஓகே சூப்பராக பார்த்தோம். இதோ இதான் அந்த பஞ்சு காய். ஸோ இதுலேருந்து செப்பரேட்டாக காயாகவும் பறித்து எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து பஞ்சை பிரித்து எடுத்துப்பாங்க. அப்படி இல்லாட்டி இந்த செடியிலேருந்தே வந்து இந்த பஞ்சை வந்து பிரித்து எடுத்து இந்த பஞ்சை தான் வந்து திருப்பூருக்கு மேக்ஸிமம் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ திருப்பூர் போனதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கெல்லாம் இந்த பஞ்சை தான் யூஸ் பண்ணுறாங்க. தலகாணி தைக்கிறதுக்கும் பாய் மெத்தை தைக்கிறதுக்கும் வந்து இலவம் பஞ்சு. அது வந்து மரத்துலேருந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கான பஞ்சு தான் இது. இதை மேக்ஸிமம் பறித்து இங்கேருந்து திருப்பூருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க வந்து அதை ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சூப்பரான இன்ஃபர்மேஷன். எனக்கே புதுசாக இருந்தது. 2 பஞ்சு இருந்தது. அது 2 பஞ்சில் எது ட்ரெஸ்ஸு தைக்கிறது, எது மெத்தை தைக்கிறது, தலகாணி தைக்கிறதுன்றதை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். என்ன செடி இது? எள்ளு செடி. இப்போ நாங்கள் போகிற வழியில் வந்துட்டுருக்கா கூடயே வந்துட்டுருக்கு. அதனால் இது எள்ளு செடியா இல்லையான்றது எங்களுக்கு கன்ஃபியூஷன் தானே. இது எள்ளு தான்டா. அப்புறம் எதுக்கு அது வீடியோ எடுக்கிறேன்? அதான் அது எள்ளா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுதான் பருத்தி பால். மாடு மீது அந்த பக்கம் போகிறோம். மாடு மீது கட்டிக்கலாம். கள்ளிச்செடி எங்கடா இருக்கு? கள்ளிச்செடி அதான்டா கள்ளிச்செடி. அதுதான் கள்ளிச்செடியா? எந்த ஊர்லடா கள்ளிச்செடி கருப்பா இருக்கு? தாத்தா 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 போயிட்டு வர தாத்தா. பாய் தாத்தா. பாட்ட போட்டு சத்தம் பண்ணாதடா கார்ல. அங்க லாரி நிக்குதுடா. இந்த பஸ்ஸுக்காரன் நம்மள விட மாட்டான் போல இருக்கு.
ஓகே, நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட தாத்தாவோட ஊர் இதுதான். செம்ம ஒரு பழைய காலத்து கிராமம். பட் ஒரு சில வீடு மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குது. மற்றபடி பக்காவான சூப்பரான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து என்ன பார்க்க போகிறோம்? கிணறு பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிணறை பார்த்துட்டு வரும்போது இந்த கிராமத்தை சுற்றி காட்டுறேன். சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு கிணறு இருக்கான். ஸோ அந்த கிணறை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ. ஃபஸ்ட்டு பழங்காலத்து கிணறு 1943 கட்டின கிணறுன்னு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஐயப்பு தான் இவர் தான் சொன்னார் என்கிட்ட. 1983 கட்டப்பட்டது. சரி, 43 எனக்கு எவனோ சொன்னான். எத்தனைன்னு சொன்னாங்களா? எவ்வளோயா? 1923 கட்டப்பட்டதான். நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவோட தாத்தா பிறந்த டைமில் கட்டின கிணறு. அதை தான் பார்க்க போகிறோம். என்னையா கிணறுன்ட்டு குளத்துக்கு கூப்பிட்டு வரீங்க? இது அப்பப்போ குட்டை வெளியே விட்டுவாங்க. ஓ, ஓகே ஓகே. இதுதான் அந்த கிணறோட அந்த என்னென்னு சொல்கிறது, தண்ணி பிடிக்கிற இடமா? இதுதான் பொது கிணறு, அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்டு. இங்கே ஒரு குளமும் இருக்குது. குட்டையா? ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான கிணறை பார்க்க போகிறோம். என்னையா இருட்டாகுது? மீன் இருக்கு பாரியா, என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? ஏதோ ஒரு கண்ணுக்கு மீன்லாம் தெரியுதான். ஜூம் பண்ணியா தெரியா? ஜூம் பண்ணால் இந்த இடத்துல இந்த சென்டரில் ஒரு மீன் ஒன்று நிற்கிது கருப்பு கலரில். சென்டர் கிடையாது, அதை தான் சொல்கிறாப்புல. சைடில். ஆமாம், ரைட் சைடில். ஆனால் நான் அந்த வீடியோவில் சென்டராக இருக்குது. இதில் படிக்கட்டுலாம் இருக்குது. படிக்கட்டில் இறங்கி போகலாமா? யாராவது ஒருத்தர் இறங்கி காமிங்க. இது படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டில் இறங்கி போய் அப்படியே அங்கே நின்று தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப வரலாம். நான் கூட தெரியுறேன் பாருங்கள் மிரரில். பட்டி பாரு, ஒன்று எட்டி பாரு, அப்படியே கீழே விழுந்துரு. காமெடி. ஓகே, டன். இந்த இடத்துல என்னது? இது என்ன குளமா? சின்ன குளமா? குட்டை. அதாவது இந்த கிணத்துல தண்ணி இல்லைன்னா இங்கே தான் தண்ணியை பிடிச்சி வச்சு தேக்கி வச்சுப்பாங்க. ஐயப்பு, இப்போ நீங்கள் எட்டி பாருங்களேன். நீங்கள் நல்லா தெரிவிங்க. அங்கே பாருங்கள், எட்டி பாருங்கள். என்ன தெரியுது? இதோ அங்கே பாருங்கள். ஐயப்பு, நல்லா தெரியுறீங்களா? கலங்கின மூஞ்சில் தெரியுற கண்ணாடி மாதிரி செம்மையாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக சூப்பராக தான் இருக்குது. பழைய காலத்து கிணறு. இதோட ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இங்கே ஒரு துவைக்கிறதுக்கான கல் இருக்குது. ஸோ இங்கேருந்து தண்ணி எடுத்து இவங்க இங்கே துவைச்சிப்பாங்க போல இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான கிணறு தான். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான கிணறுன்றாங்க. இப்போ கிணறுன்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி இப்போ இங்கே பாருங்க, இந்த தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பூச்சியும் வந்துக்குது. எதுக்கு போய் சொல்லாதையா? இன்னும் தண்ணி குடிக்க தானே வந்திருக்கு. என்னதுக்கு வந்திருக்கப்ப? பாவம், அதுக்கு தாக எடுத்தா எங்கே போய் தண்ணி? மெல்லமா வயசாயிடுச்சா? ஓகே. வேற என்ன காதலு? தெரியல. அங்கே ஒய்யால நில்லுடானா? அட போ. இப்போ என்ன? இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டை வா ஐப்பு வா. நான் சொல்லும்போது உள்ள போ. எனக்காக அந்த பட்டாம்பூச்சி வெயிட் பண்ணுது, தேன் குடிக்குது. நில்லு ஐப்பு. ஃபஸ்ட்டு போயினா கொன்றுவோம் ஒன்று. நான் போய் டேக் எடுத்துடுறேன். அப்புறமா நீ என்ன வேணா பண்ணிக்க. இல்லை, அது பூ இருக்குல்ல, அது பூவில் தேன்லாம் அடிக்க குடிக்குது அது. ஓ, ஒவ்வொரு பூவிலையும் ஒரு செகண்டில் தேன் குடிச்சிட்டு ஓடுது பாருங்கள் இந்த வண்ணத்தி பூச்சி. பேசாமல் நம்ம வண்ணத்தி பூச்சியாக பிறந்திருக்கலாம். டக்குன்னு தேன் குடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க பாரு. ஓகே, ஒரு வழியாக அந்த கிணத்தை பார்த்தாச்சு. ஆக்சுவலாக அது 100 வருஷம் பழமை. அது இதெல்லாம் அடிச்சு விட்டோம். உண்மையில் அது எத்தனை வருஷம்னு தெரியல. ஆனால் பழைய கிணறு தான். அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. இங்கே ஒரு கிடாவும் இருக்குது. அந்த கிடாவையும் தூக்கிட்டு அது ஆடா. சரி, ஓகே, எல்லாம் ஒன்று தானே. ஸோ கடைசியில் ஒரு ஆட்டையும் பார்த்தாச்சு. இந்த கிராமத்து வாழ்க்கையை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து ஏன்னா லேட்டாகுதுன்னு கத்துறாங்க. ஸோ அதோட நாங்கள் கிளம்புறோம். சூப்பராகவே இருக்குது இந்த கிராமம். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஒரு வாட்டி வருவேன். அது எப்போ எப்படின்னு தான் எனக்கு தெரில. ஸோ வரும்போது இந்த கிராமத்து வாழ்க்கையை நான் உங்களுக்கும் காட்டுறேன். இங்கே தான் சாம் பொண்ணு. ஐயோ, வாய்ப்பே இல்லை. நல்லாவே வாழ்வான். நல்லா தான் இருக்குது கிராமத்து வாழ்க்கை. ஆனால் அந்தளவுக்கு வசதி இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ஸோ காலேஜ் முடித்து வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றிலாம் பேச்சலாம். ஸோ கல்யாணத்தை பற்றி இப்போ பேசக்கூடாது. காலேஜ் முடித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு சொந்தமாக வீடு கட்டிட்டு தான். வயசு இப்போ உனக்கு 35. உருட்டு 35? ஏன் ஒரு 50-55 சொல்லுங்களேன். ஆயா கூப்பிட்றாங்க. வா. இந்த தண்ணியை தூக்கி அங்கே வைக்க சொல்கிறாங்க இப்போ. நம்ம பாட்டிக்கு. ஆமாம், பாட்டிக்கு ஐப்பு வந்து ஹெல்ப் பண்ணுறாப்புல.
அந்த டாப்பை தூக்கிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அது தண்ணி டாப் இருக்கு பாரு. உதவி செய்கிறாப்புல. அது நான் போகிறேன் நீ வா தூக்கிட்டு வா. தூக்கு கைப்பு. ஓ பைப்பை உடச்சி விட்டாப்ல இப்போ. ஐயோ ஏன்டா உங்ககிட்ட சொன்னது ஒரு வேலை, அதையும் செய்கிறதுக்குள்ளே இங்கே பாரு இங்கேயும் வந்து பைப்பை உடச்சி விட்டாப்ல. இவங்க சும்மா கொய்யான்னு கத்தியும் கிடக்குறானுங்க. இந்த இருக்காம இந்த 5வது கொசு, இந்த 5வது கொசு பண்ணுற வேலை தான். இந்த 5வது கொசு தான் எல்லாரும் உசுப்பேத்தி விடுது. உசுப்பேத்தி விட்டோன்னா ஓனர் கையாமையான்னு கத்தினுக்கிறாரு. ஸோ ஓகே, இந்த கிராமத்தை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த லொக்கேஷன் என்னன்றதை நான் ஆன் தி வேல அப்டேட் பண்ணுறேன். இந்த கிராமம் பயங்கரமாக இருக்குது, நீங்களே பாருங்கள். சூப்பரான கிராமம். இந்த கிராமத்து பேர் என்ன? ஒட்ட சித்தங்கால் திருப்பு. நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். சித்தல் காத்திருப்பு. சிக்கனா? ஓ சித்தன் காத்திருப்பு அப்படிங்கிற ஊர் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பழைய காலத்து ஸ்டைலில் ரொம்ப அருமையான ஒரு கிராமம். இதை பாருங்கள். பழைய காலத்தில் செஞ்சு வச்சாங்க. இங்கிருந்து ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். நேராக போயிட்டா லொக்கேஷன் வந்துடும். என்ன லொக்கேஷனுங்கிறது சஸ்பென்ஸ். ஆமாம், ஓப்பனிங்லேயே சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன சஸ்பென்ஸு? வீடியோ ஆரம்பிக்கும் போதே அங்கே தான் போகிறோன்னு சொன்னோம், அப்புறம் சஸ்பென்ஸ் வேறு. வாட் அ கிரியேட்டிவ் பாய்ஸ். நிறைய புளிய மரம் இருக்குண்டா, ரிவ்யூல எல்லாம் இருக்குண்டா. எத்தனை வரேன் ரோலிங் சார். ஆர்ச் எடுத்தியா? ஆர்ச் எடுக்கல. ஆர்ச்சை தானே எல்லாரும் எடுப்பாங்க, நம்ம வித்தியாசமாக எடுப்போம் புளிய மரத்தை. இதுதான் கண்ணகியின் தோரண வாயல். கண்ணகி தோரண வாயல். மாதவி தோரண வாயல். மாதவி யாருன்னு தெரியாதவங்க கண்ணகியோட கதையை படிங்க. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நான் பீச்சில் வச்சு சொல்கிறேன். பீச்சு கிட்ட நெருங்கிட்டே இருக்கு, அதுக்கான சிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய தெரியுது. கண்ணகியோட ஆர்ச் பார்த்தோம், அதுக்கு அடுத்து மாதவியோட ஆர்ச் பார்த்தோம். அடுத்து வரப்போகிறது கிட்டத்தட்ட முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். திஸ் இஸ் கால்ட் பூம்புகார் பீச் என்ட்ரன்ஸ். பீச்சோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இனி பீச்சுக்குள்ளே போகிறோம். எங்கே நாங்கள் போகிறோம்? இங்கே தானே பாறையெல்லாம் இருக்குது. பாறை போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம எங்கே போகிறோம்? அங்கே தான் போகிறோம். இன்னும் உள்ளே போகிறோமா? ஆக்சுவலாக அங்கே ஏதோ வெடிக்குது, என்னென்னு தான் தெரில. அது என்னன்றதை நான் கேட்டு சொல்கிறேன். அங்கே டமாட்டு வீட்டில் ஏதோ வெடிச்சு இருக்குது, நிறைய கூட்டமாகவும் இருக்குது. தெரியுதான்னு தெரில. இடத்துல வெடிச்சு புகையலாம். ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து பூம்புகார் பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ பூம்புகார் பீச்சு பயங்கரமாகவே இருக்குது. அதோட இன்சர்ட் ஷாட்லாம் நம்ம பார்ப்போம். பூம்புகார் பீச்சை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில. நிறைய விஷயங்கள் படித்து வச்சுருந்தேன், பட்
பீச்சை பார்த்தோன்னா அது எல்லாமே மறந்து போச்சு. ஸோ இந்த பீச்சை பற்றி ஏதாவது தெரியணும்னா நான் பக்கத்தில் ஒரு சின்ன மேப் போடுறேன். அந்த மேப்புக்கு வந்து நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். பட் விஷுவல் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதனோட டீட்டெயிலு இதை பற்றின கதைகளெல்லாம் எனக்கு தெரில, மறந்து போச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை பற்றின விஷயங்கள் வேணும்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து விஷுவல் மட்டும் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த பீச்சில் வந்து குளிக்கலான்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வாவ் சூப்பர். குளிக்கிறதுக்கான இதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் நல்லா தான் இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், குளிச்சுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சூப்பரான ஒரு கோயிலும் இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன சன்னுக்கு பின்னாடி இருக்கிறதால சில் அவுட்டில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பீச்சை வந்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக. ஸோ அதுக்கு சைடில் நம்ம அந்த சைடில் போய் பார்ப்போம். நம்ம புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது என்னன்றதை நான் கிட்ட போய் பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ரொம்ப சின்ன பீச் தான் இது. வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், 3 கிலோமீட்டர் தான் இந்த பீச்சோட லென்த்து. ஸோ இப்படி பார்த்தாலும் கொஞ்சம் சின்ன பீச் தான். ஸோ கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்ட போய் எப்படி இருக்கு என்னன்றது பார்ப்போம். முடி வேறு பறந்துகிட்டே இருக்குது, நல்லா முள்ளம்பண்டி தலைய மாதிரி இருக்குது. ஆனால் விஷுவல் சூப்பராக இருக்குது, என்னென்னு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைடு தான் கூட்டமே இல்லை. ஆக்சுவலாக இந்த சைடு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து போகிற இடமாவும் இருக்குது. பாறையெல்லாம் நிறைய போட்டு நீட்டாகிட்டே இருக்காங்க கடல் நோக்கி. ஓகே, அந்த சைடை விட இந்த சைடு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ அங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அந்த லைட் ஹவுஸையும் போய் பார்த்துட்டு நம்ம விலாகை முடிச்சுக்கலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன பீச் தான். மெரினா பீச் அளவுக்கு, சென்னையில் இருக்க மெரினா பீச் அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த ஐயப்ப பையன் வர கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் குறுக்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து மெரினா பீச் அளவுக்கு பெரிய பீச்சாக இல்லைனாலும் இது வந்து ரொம்ப சின்ன பீச் தான். ஸோ குட்டியாக 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அதனால் சின்ன பீச் தான், குளிக்கிறவங்க ஜாலியாக வந்து குளிக்கலாம். மற்றபடி பெரிய ஹிஸ்ட்ரி எதுவும் எனக்கு தெரியல பெருசாக. உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணும்னா கூகுளில் அடித்து பார்த்துக்குங்க. இன்ஃபர்மேஷன் பெருசாக எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. 1-2 விஷயங்கள் பார்த்தேன். ஸோ அதுதான் அந்த 3 கிலோமீட்ரு இந்த ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, நம்ம லைட் ஹவுஸையும் அந்த புதுசாக ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, அதையும் பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து லைட் ஹவுஸ் கிட்ட நெருங்கியாச்சு. ரொம்ப குட்டியான தூரம் தான் இது. ஹைட்டு ஆனால் நல்ல ஹைட்டு, எப்படியும் ஒரு தெரில ஒரு 100 அடிக்கு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது லைட் ஹவுஸு. ஸோ இதோட அவ்வளோதான். அங்கே வந்து ஒரு சின்ன பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. கரெக்டாக தெரில, இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கிட்டே போக முடியுமான்னு தெரில. அந்த சுற்றி வந்து இப்போ தான் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் கிட்டே போக முடியல. முடிஞ்சால் அங்கே அது பக்கத்தில் இருந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ அதோட இவ்வளோ தான். அந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா அதோட இந்த க்ளோசிங் கொடுத்துக்கலாம். இந்த லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புதுசாக ஒரு இது கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் காட்டலான்னு வந்தேன். இது கிட்ட வந்து கொஞ்சம் போக முடியல, பட் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த இடம். ஸோ கட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நம்ம முடிஞ்சால் வரலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம். பட் அடுத்து எப்போ வருவேன்னு தெரில, அதனால் இப்போயே காமிச்சிடுறேன். இங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ லைட் ஹவுஸை லைட்டில் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இங்கே ஒரு தூண் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு காமிச்சல, அந்த தூண் தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சுற்றி பார்ப்போமா? ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து பூம்புகார் பீச்சை சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இதோட இந்த விளாக் முடியுது. நாளைக்கு இல்லை, நெக்ஸ்ட் விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.